ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் வந்து ஃபன் கிளே தான். ஃபன் கிளேலேருந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து சிரஞ்ச் எடுத்திருக்கேன். அதில் நீடில் கிடையாது, வெறும் வந்து எம்டி சிரஞ்ச் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபன் கிளேவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு ஆர்ட் பண்ணலாம். எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபன் கிளே வச்சு ஒரு ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இது ஒரு புது ட்ரெயின் வச்சுக்கலாம். இன்ஜெக்ஷனில் வந்துட்டு ஃபன் கிளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி உள்ளே போட்டுக்கோங்க. இல்லாட்டி உள்ளே போடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த சார்ட் பிளாக் சார்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். பிரான்ச்சஸ் எல்லாம் எதுவும் வரையில, ஜஸ்ட் அவுட்லைன் தான். இது வந்து கிட்ஸுக்கான ஒரு ட்ராயிங் கூட வச்சுக்கலாம். ஈஸியாக பண்ணலாம், ஸ்கூல் காம்படிஷன் அந்த மாதிரி. ஓகே, அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் இந்த சிரஞ்சில் ஃபில் பண்ணியிருந்ததை இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே சுற்றிட்டே வாங்க. சுற்றும்போது அது வந்து ஒரு அழகான பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு. பட் சிம்பிளான ஒரு ரவுண்டு அப்படியே ஸ்பைரல் ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். பட் இதை நிறையா பண்ணும்போது கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது அழகாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ட் பண்ணும்போது. அடுத்து வந்து ஒரு ஒயிட் எடுக்கிறேன். ஒயிட் எடுத்து அதையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் பிங்க் கலர் இருக்கா, அது கூட ஒயிட்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு பேபி பிங்க் மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். டபுள் கலராகவும் கிடைக்கும். அது இன்னுமே அழகாக இருக்கும். தனியாக ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி எல்லா கலர்ஸ்லேயும் ட்ரை பண்ண போகிறேன். அடுத்து ஒரு எல்லோ கலர் ஃபில் பண்ணி அதை இப்படி ரவுண்டாக ஸ்பைரல் ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி அந்த ட்ரீ ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் நிறைய இந்த மாதிரி ஸ்பைரல் ரவுண்ட் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோவில் காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஃபெவிகாலோ இல்லை ஹார்ட் க்ளூவோ போட்டுட்டு நம்ம அந்த ட்ரீ மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து ஒட்டலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ஒட்டணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஹார்ட் க்ளூ போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் நான் ஹார்ட் க்ளூவே வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் கூட வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்படி வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன் கிளேயில் நிறைய ஆர்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன் கிளே வச்சு நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மேலே இருக்க பிரான்ச்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பூ மாதிரி போட்டாச்சு. கீழே வந்து அந்த மரம் மாதிரி தானே பண்ணியிருக்கோம். ஸோ மரத்துக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் கிளே வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து இன்ஜெக்ஷனில் வச்சுட்டு அப்படி லைனாக போடலாம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்சர் லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பாப்ஸ்டிக் எடுத்து கோடாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். அடுத்து வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து கீழே வந்து சின்ன சின்ன செடி இருக்கிற மாதிரி கூட போட்டுருங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா எம்டியாக இருக்குல்ல பேஜ், அதுக்காக. அதே மாதிரி அந்த மரத்து மேலேயும் வந்து லைட்டாக க்ரீன் டச் பண்ணிடுங்க. அது கூட நல்லாயிருக்கும். மரத்தில் வந்து லைட்டாக பாசம் பிடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட கிட்ஸ் ஆர்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.